Hi friends, in the video நம்ம jQuery யூஸ் பண்ணி HTML டேபிள்ல டைனமிக்கா எப்படி ரோஸ் நம்ம ஆட் பண்றது அதே மாதிரி எப்படி ரிமூவ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இதனோட டெமோ பாருங்க கொடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து நேம் அண்ட் ஏஜ் இன்புட் கொடுக்கிற மாதிரி ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ரோ கிரியேட் பண்ணனும் அப்படினா ஆட் ரோ அப்படினு கொடுத்தா பாருங்க டைனமிக்கா நமக்கு வந்து ரோ கிரியேட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி எத்தனை ரோ வேணாலும் நம்ம டைனமிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து எனக்கு ஏதாவது ஒரு ரோ தேவையில்லை நான் ரிமூவ் பண்ணனும் அப்படினா இங்க ரிமூவ் அப்படிங்கற பட்டன் கொடுத்திருக்கேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணா நமக்கு அந்த பர்టిక్యులர் ரோ வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம jQuery யூஸ் பண்ணி டைனமிக் ரோஸ் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு நியூ HTML ஃபைல் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நேம் வந்து dynamic.html அப்படினு கொடுத்து HTML ஃபைலா சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா வந்து பேசிக் HTML டாக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கேன். இப்போ இதனுடைய ஹெட்ல jQuery பாத்தீங்கன்னா வந்து நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்போ இத வந்து நான் jQuery 3.6.0 வெர்ஷன் இருக்கு பாத்தீங்களா அத வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க வந்து இத CDN கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் டாக் கொடுத்து டேபிள் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள்ல வந்து நம்ம மொத்தம் 3 செக்ஷனா பிரிக்கலாம். T head, T body, T foot னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் T headல டேபிளோட ஹெட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா நம்ம நேம் கொடுக்க போறோம். அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா வந்து ஏஜ். தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ரிமூவ் பட்டனுக்கான காலம். அதனால இந்த ஹெட்டிங் வந்து ரிமூவ் அப்படினு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்ம டைனமிக்கா கிரியேட் பண்ற ரோஸ் இருக்கு பாத்தீங்களா அத வந்து T bodyல கொடுக்க போறோம். இப்போ T body கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த T bodyல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிக்ஸ்டா வந்து ஒரே ஒரு ரோ வந்து கொடுக்க போறோம். அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ஆட் ரோ கொடுக்கும்போது டைனமிக்கா ரோஸ் வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற அந்த ஃபிக்ஸ்டான ரோ பாத்தீங்கன்னா நம்ம இதல கொடுத்துக்கலாம். ஒரு ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ரோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேம் கொடுக்குற மாதிரி இன்புட் கிரியேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் TDல இன்புட் டைப் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா நமக்கு நேம் இன்புட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். டைனமிக்கா நம்ம ரோஸ் கிரியேட் பண்ண இந்த நேம் இன்புட் பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ இதனால வந்து நம்ம இதுக்கு நேம் வந்து அரே டைப்ல கொடுத்துக்கலாம். நேம் ஈக்குவல் இப்போ யூ நேம் இதல வந்து அரே சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஏஜ் இன்புட்டும் கொடுத்துக்கலாம். தேர்ட் காலம் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரோவை ரிமூவ் பண்றதுக்கான பட்டன் கொடுக்கணும். TD கொடுத்துட்டு இப்போ இதல பாத்தீங்கன்னா வந்து இன்புட் டைப் வந்து பட்டன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கரண்ட் ரோ வந்து ரிமூவ் ஆயிடணும். இந்த பட்டனோட வேல்யூ பாத்தீங்கன்னா வந்து ரிமூவ் அப்படிங்கற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பட்டனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். RMV அப்படிங்கற கிளாஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் நேம் வச்சு பாத்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு நம்ம கிளிக் ஈவன் கொடுத்து இந்த கரண்ட் ரோ பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆட் ரோ அப்படிங்கற பட்டன் இருக்கு பாத்தீங்களா அத வந்து T footல கொடுத்துக்கலாம். T footல ஒரு நியூ ரோ கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோல ஒரு TD கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த TD பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 3 காலம்ஸ் இருக்கு. 3 காலம்ஸ்க்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்றேன். கால் ஸ்பான் கொடுத்து ஈக்குவல் 3 அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன். இப்போ 3 காலமுக்கும் பாத்தீங்கன்னா இது சேர்ந்து மெர்ஜ் ஆகி ஒரே செல்லா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இதுல இன்புட் டைப் பாத்தீங்கன்னா பட்டன் கொடுத்துக்கிறேன். இந்த பட்டனோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஆட் ரோ அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம jQueryல கிளிக் ஈவன் கொடுத்து இது கிளிக் ஆகும்போது தான் வந்து நியூ ரோ நம்ம பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். இப்போ இதுக்காக பாத்தீங்கன்னா நான் ஒரு ID கொடுத்துக்கிறேன். ID ஈக்குவல் add_row அப்படிங்கற ID கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை ரன் பண்றேன். இப்போ இந்த டேபிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இதனுடைய width அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய borders மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோட ஹெட்ல ஸ்டைல் டாக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் வந்து நமக்கு பேஜ் உடைய சென்டர்ல டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக இந்த டேபிளை செலக்ட் பண்ணி இதனுடைய மார்ஜின் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ID கொடுத்துக்கலாம். ID ஈக்குவல் TBL அப்படிங்கற ID கொடுத்துக்கிறேன். ஐடிங்கனால ஹாஷ் கொடுத்துக்கலாம். ஹாஷ் TBL ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து width ஃபிக்ஸ் பண்றேன். width வந்து ஒரு 50% கொடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்து ஆட்டோ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அப்ப நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோ ஆகும்போது இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்டர்ல வந்துரும். இதுல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் நம்ம ஆட்டோ கொடுத்துக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த டேபிளுக்கு வந்து border கிரியேட் பண்ணனும். இப்போ இந்த டேபிள்ல இருக்க TD ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதே டேபிள்ல இருக்க டேபிள் ஹெட்டிங் TH செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் border ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். border 1 pixel solid ஒரு கிரே கலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துக்கிறேன்.
இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு HTML டேபிளோட பார்டர் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இப்போ அதை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம கொலாப்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் ஐஃபன் கொலாப்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ இதனோட அவுட்புட் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து டேபிள் சென்டரில் டிஸ்பிளே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்டரும் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன பேடிங் மட்டும் கொடுத்துக்கலாம். TD and TH பார்த்தீங்கன்னா வந்து பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட் ரோ அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது இந்த டேபிளோடைய அந்த T பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதனோட எண்டில் வந்து நம்ம டைனமிக்காக ஒரு ரோவை பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம jQueryல append அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த append அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ணுற எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய எண்டில் நம்ம கொடுக்குற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் ஆகும். இதை தான் வந்து append அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி எப்படி நம்ம ஒரு நியூ ரோவை append பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டாக கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம jQuery யூஸ் பண்ணுறதுனால நம்ம டாக்குமெண்ட்டோடைய ரெடிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா jQuery ஸ்கிரிப்ட்டுமே எழுதணும். ஃபஸ்ட்டு $document.ready. இப்போ டாக்குமெண்ட் ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கிரிப்ட்டுமே வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டனுடைய கிளிக் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நியூ ரோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் இந்த பட்டனை வந்து ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டாலர், இதுக்கு நம்ம ஐடி கொடுத்துருக்கிறதுனால ஆஷ் கொடுத்துட்டு அந்த ஐடியோட நேம் பார்த்தீங்கன்னா add_row அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அந்த பட்டனுக்கு வந்து நம்ம கிளிக் ஈவெண்ட் கொடுக்க போகிறோம். .click. இப்போ இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது இதில் கொடுக்குற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு நியூ ரோ க்ரியேட் பண்ணி அந்த ரோவை பார்த்தீங்கன்னா வந்து இந்த T பாடியோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம append பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து append பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதை டேப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரே லைனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணுறேன். வேர் ரோ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து இந்த வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோவை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேபிள் பாடிக்குள்ளே வந்து append பண்ண போகிறோம். இப்போ டேபிளுக்கு தான் வந்து நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். $TBL. இப்போ இந்த டேபிள்குள்ளே இருக்க T பாடி எனக்கு வேணும். அதனால் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு T பாடி அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ இந்த டேபிள்குள்ளே இருக்க இந்த T பாடி அப்படிங்கிறது செலக்ட் ஆகிடும். இதில் நான் append அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரோ வந்து பாஸ் பண்ண போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த T பாடியில் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோ வந்து append ஆகிடும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம ஆட் ரோ அப்படிங்கிற பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூ ரோ வந்து கிரியேட் ஆகி இந்த டேபிள் பாடியில் பார்த்தீங்கன்னா வந்து append ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி எத்தனை ரோ வேணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது இந்த ரிமூவ் பட்டன் கிளிக் பண்ணும்போது எப்படி இந்த பர்டிகுலர் ரோவை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்டன் கிளிக் ஆகும்போது தான் வந்து அந்த பர்டிகுலர் ரோ வந்து நமக்கு ரிமூவ் ஆகணும். இப்போ இதனுடைய கிளிக் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரோவை செலக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு ரோ தான் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. மற்ற ரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக்காக வந்து நமக்கு ஆட் ஆகும். அப்போ டைனமிக்காக ஆட் ஆகிற ரோவுக்கு வந்து எப்படி நம்ம ஈவெண்ட் எழுதுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு $பாடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆன் மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஈவெண்ட் பைண்ட் பண்ண முடியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும்போது தான் அந்த ரோ வந்து ரிமூவ் ஆகணும். அதனால் கிளிக் ஈவெண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது எந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஈவெண்ட் ஆட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறனால டாட் கொடுத்துட்டு RMV அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அனானிமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனமிக்காக ஆட் ஆகிற பட்டனுக்கும் சரி ஸ்டாட்டிக்காக இருக்க பட்டனுக்கும் சரி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பைண்ட் ஆகிடும். இப்போ அடுத்தது இப்போ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த பேரண்ட் TR நம்ம கெட் பண்ணி அந்த பேரண்ட் TR பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேபிள் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பட்டன்லேருந்து எப்படி நம்ம அந்த பேரண்ட் TR கெட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த RMV அப்படிங்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜில் மல்டிபிள் ரோஸ் நம்ம டைனமிக்காக கிரியேட் ஆகும். எல்லா ரோஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேம் ஒரே கிளாஸ் தான் இருக்கும். அப்போ இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் ஈவெண்ட் எழுதியிருக்கோம். அப்போ நம்ம எந்த பட்டன் கிளிக் ஆகுதோ அந்த பட்டன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம திஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். $this அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரண்ட்டாக எந்த எலமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட் நமக்கு கிடைச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலமெண்ட்டுடைய பேரண்ட் TR பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணணும். இந்த பேரண்ட் TR செலக்ட் பண்ணுறதுக்கு க்ளோசஸ்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இதில் வந்து நம்ம க்ளோசஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற எலமெண்ட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்க எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த க்ளோசஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் டிஆர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த பட்டனுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற அந்த டிஆரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுடைய அந்த பேரண்ட் டிஆர் வந்து கிடச்சிரும். இந்த டிஆரை பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரிமூவ் மெத்தட் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டேபிள் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மல்டிபிள் ரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு செகண்ட் ரோ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் அந்த ரிமூவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணோன்னே அந்த பர்டிகுலர் ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து நம்ம டைனமிக்காக ரோஸ் ஆட் பண்ணுறது அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.